ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வினா எண் 1. 12 மாதங்களில் எந்த மாதத்தின் சூரிய ஒளி நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்? ஏ ஜனவரி, பி பிப்ரவரி, சி ஜூலை, டி செப்டம்பர். சரியான விடை பிப்ரவரி. பிப்ரவரி மாதத்தில் சூரிய ஒளியானது சமநிலையில் இருக்கும். அதாவது மிகவும் அதிகமாகவும் இல்லாமல் மிகவும் குறைவாகவும் இல்லாமல் சமநிலையில் இருக்கும். வினா எண் 2. எந்த கடல்வாழ் உயிரினத்திற்கு இரத்தம் கிடையாது? ஏ ஆக்டோபஸ், பி ஆமை, சி நட்சத்திர மீன், டி கடல் குதிரை. சரியான விடை நட்சத்திர மீன். வினா எண் 3. உலகிலேயே முதலில் குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் என்ன? ஏ சோஃபியா, பி ஜாஸ்மின், சி வானதி, டி ராஃபியா. சரியான விடை சோஃபியா. வினா எண் 4. பின்வருவனவற்றுள் காலை பிடித்து தூக்கினால் இறந்துவிடும் உயிரினம் எது? ஏ முயல், பி அணில், சி மயில், டி வாத்து. சரியான விடை வாத்து. வினா எண் 5. எந்த தாவரத்தின் விதை பகுதி உணவாக பயன்படுகிறது? ஏ அவரை, பி துவரை, சி பிரண்டை, டி மஞ்சள். சரியான விடை துவரை. வினா எண் 6. முதலில் எந்த நாட்டில் நடந்த சர்வதேச பொருட்காட்சியில் நெகிழி அதாவது பிளாஸ்டிக் கவர் அறிமுகம் செய்யப்பட்டது? ஏ லண்டன், பி மலேசியா, சி சீனா, டி ஜப்பான். சரியான விடை லண்டன். வினா எண் 7. காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் நடத்தும் பொழுது அவருடைய வயது என்ன? ஏ 51, பி 58, சி 61, டி 65. சரியான விடை 61 வயது. வினா எண் 8. ஐநா சபையில் முதலில் ஹிந்தியில் பேசியவர் யார்? ஏ வாஜ்பாய், பி நரேந்திர மோடி, சி ஜவஹர்லால் நேரு, டி மகாத்மா காந்தி. சரியான விடை வாஜ்பாய் அவர்கள். வினா எண் 9. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பெயரில் பல்கலைக்கழகம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஏ மதுரை, பி காஞ்சிபுரம், சி சென்னை, டி திருச்சி. சரியான விடை திருச்சி. வினா எண் 10. குடி, மது, புகையினை விடவும் மனிதனின் உயிரை கொள்ளும் மோசமான மனித உணர்வு எது? ஏ அதீத காமம், பி மன அழுத்தம், சி அதீத பயம், டி அதீத கோபம். சரியான விடை அதீத பயம். பயம் அப்படின்றது குடி, மது, புகையினை விடவும் மிகவும் மோசமானது. தொடர்ந்து பயத்திலேயே இருக்கிறவன் செயல்திறன் அற்றவனாகி விடுகிறான் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. எல்லாத்துக்குமே பயப்படக்கூடாது, அஞ்சுவதற்கு மட்டும்தான் அஞ்ச வேண்டும். பயம் அப்படின்ற உணர்வு மனிதனுக்கு இருக்கணும் தான். ஏன்னா பயம்ன்ற உணவு மனிதனுக்கு கட்டுப்பாட்டினை தரும், கடமையை ஒழுங்கா செய்ய சொல்லும், நல்ல ஒழுக்கத்தினை தரும். ஆனா அந்த பயமே அதிகமானா அது மனுஷனோட வாழ்க்கையை அழிச்சிரும். தொடர் பயம் அப்படின்றதே ஒரு நோய் தான். இந்த தொடர் பயத்தால மனிதர்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், இதய பாதிப்பு ஏற்படும், ஜீரண உறுப்புகள்ல பிரச்சனை ஏற்படும், குடல் பாதிப்பு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பயத்தால பெண்களுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு பாதிக்கப்படும், வயதுக்கு மீறிய மூப்பு தோற்றம் ஏற்படும், இளம் வயதிலேயே இறப்பு கூட ஏற்படும், மறதி அதிகமாகும், சோர்வு ஏற்படும், மன உளைச்சல் அதிகமாகும், உலகமே பயமானதாக கூட அவங்களுக்கு தோன்றக்கூடும். உடல் நோய் பற்றிய பயம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்படி எதுக்கெடுத்தாலும் பயந்துகிட்டு இருக்க மனிதர்களால வெளி உலகத்தோடு சரியா பழக முடியாது. அவங்களோட உடல் தோற்றமே மாறிடும். அன்றாட பணிகளை கூட அவங்களால செய்ய முடியாது. இருதய துடிப்பு மிக அதிகமா இருக்கும், தசைகள் வலுவிழந்து இருக்கும், மிக அதிக வியர்வை இருக்கும், வாய் வறண்டு இருக்கும், அதிக மூச்சு வாங்கும். இந்த மாதிரி நிறைய பாதிப்புகளை இந்த அதீத பயம் நமக்கு கொடுக்குது. மனிதர்களுக்கு இத்தனை பாதிப்புகளை கொடுக்கிற அந்த பயத்தை கண்டிப்பா மனிதர்கள் விட்டுதான் ஆகணும். அதுக்காக பயப்படவே கூடாது அப்படின்னு கிடையாது. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயப்படணுமோ அந்தந்த விஷயத்துக்கு மட்டும்தான் பயப்படணுமே தவிர எல்லா விஷயத்துக்கும் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.